ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஐ ஹோப் நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு காம்பனண்ட்டுக்கு ஃபிக்சர் எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஓகே, இந்த ட்ராயிங்கில் நீங்கள் பார்க்கலாம், மேலே ஒரு காம்பனண்ட் கொடுத்துருக்கேன். அந்த காம்பனண்ட்டுக்கு எப்படி ஃபிக்சர் பண்ணுறோம் அப்படின்றது, இது ஆக்சுவலாக இந்த டிசைன் நான் பண்ணலைங்க. நான் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறேன். நான் ஆன்லைன் கிளாஸ் எடுத்து முடித்ததுக்கப்புறம், ஆன்லைன் கிளாஸ் இல்லாமல் நேரில் கிளாஸ் எடுக்கணும், கிளாஸ் எடுத்து முடித்ததுக்கப்புறம் ஹோம்ஒர்க் தருவேன். அந்த காமெண்ட்டை மட்டும் தான் நான் கொடுத்தேன். அந்த காமெண்ட்டுக்கு எப்படி ஃபிக்சர் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா, நம்மகிட்ட படிக்கிற ஒரு கம்பெனி மேனேஜர் அவரும் நம்மகிட்ட ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறாரு. அவர் இந்த காமெண்ட் எப்படி டிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்றத பாருங்கள். இந்த காமெண்ட்டுக்கு எதாவது ஃபிக்சர், தட் இஸ் வயசு ஒரு விஷயம் கிடையாதுங்க, சரிங்களா? நம்ம ஹோம்ஒர்க் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஹோம்ஒர்க்குன்றது ஒரு அசிங்கமான விஷயம் கிடையாது. அதையும் ஒரு ரெஸ்பான்சிபிளாக எடுத்து இந்த டிசைனுக்கு ஒர்க்கு முடித்ததுக்கப்புறம் இந்த காமெண்ட்டுக்கு எப்படி டிசைன் பண்ணியிருக்காருன்றதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எதனால் நம்ம இப்போ காமிச்சிட்டு வெறும் இமேஜ் மட்டும் தான் காமிச்சிட்ருக்கேன். இதுக்கான கிளாஸஸ் நான் எடுத்திருக்கேன். இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் நான் எதுக்கு இங்கே முன்னாடி போட்டிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு பிடிக்கும். பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காம்பனண்ட் இருக்குது. அந்த காம்பனண்ட்டில் எனக்கு 4 சைடுமே ஒரே மாதிரியான ஆப்ரேஷன் பண்ணணும். ஓகே, இந்த ஸ்கொயர் பிளாக்ல எனக்கு 4 சைடுமே ஒரே மாதிரியான ஆப்ரேஷன் பண்ணணும். எப்படின்னா, இதனுடைய சென்டர் பாயிண்ட் இங்க ஒரு ஸ்லாட், இது ஒரு ஸ்லாட். இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈவனா ஒரே இதுல இருக்கு. தட் இஸ் இந்த மாதிரி இருக்குது, சரிங்களா? இதை ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது. இதை டாப் வியூவில் பார்க்குறோம். இந்த இடத்துல இருக்குது ஸ்லாட்டு. இப்போது இதுக்கு நம்ம எப்படி பிளான் பண்ணுவோம்? எனக்கு இதே மாதிரி இருக்குது, என்ன மாதிரி பண்ணலாம்? ப்ரோக்ராம் போடலாம். ஓகே, ப்ரோக்ராம் ரொம்ப ஈஸி. இதுக்கு செட்டிங் தான் விஷயம். ஃபோர்த் ஆக்சிஸ் இல்லை. எனக்கு இது ஒரு லாட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 50 பீஸ் ஓட்டணும்னு வச்சுக்கலேன். இது 50 பீஸ் ஓட்டணும், சரியா? எப்படி ஓட்டலாம்? இப்போ இது எனக்கு 1 பீஸ் 2 பீஸ் இல்லை, ஒரு 100 பீஸ்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம போடலாம் கம்பெனி, அந்த மாதிரி கம்பெனியில் ஒரு 100 பீஸ் ப்ரிசிஷன் காம்பனண்ட் எஸ்எஸ்ல வந்திருக்கு. ஓகேவா? எஸ்எஸ்ல வந்திருக்கு. இது 80 × 80, இது ஒரு 160. அதான் ஒர்க் ஹோல்டிங் டிவைஸ் எப்படி பிளான் பண்ணுவீங்க? நான் கேட்குறது, நான் சொல்கிறது ப்ரோக்ராமும் விட்டுருங்க. எனக்கு ப்ரோக்ராமே தேவையில்லை. ப்ரோக்ராம் இதுக்கப்புறம் நீங்கள் எழுதிப்பீங்க. என்ன சார், ப்ரோக்ராம் எழுதிக்கலாம்ல சார்? இதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார். ப்ரோக்ராம் அவ்வளோதான், சென்டர் பாயிண்டாக இருக்கிறீங்க, ஒரு பாஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அது ரஃபிங் ஃபினிஷிங் பண்ணிக்க போகிறீங்க. பட் நான் கேட்குறது, இது எப்படி பிளானிங் பண்ணுறீங்க, அவ்வளோதான் எனக்கு விஷயம். ப்ரோக்ராமே இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணால் எழுதிங்க. ஐ டோன்ட் பாதர் அபௌட் தட். கம்பல்சரி 4 செட்டப் அதான், அது எப்படி பண்ணலாம்? எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்? சரி, ஆப்ஷனை மாற்றினா எப்படி ஜாப் வைப்பீங்க? இப்போது நைட் ஷிஃப்ட்டில் ஒருத்தங்கிட்ட சொல்லிட்டு போகிறீங்க. நைட் ஷிஃப்ட் ஒருத்தங்கிட்ட சொல்லிட்டு போங்க, எனக்கு ப்ராசஸ், நான் சொல்கிறது ப்ராசஸ் பிளானிங். இதை எப்படி நீங்கள் ஒரு ப்ரோக்ராமராக இருக்கீங்க, இதை பிளான் பண்ணி, தம்பி ஒரு 200 பீஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணி நைட் ஷிஃப்ட்டுக்கு ஓட்டத்துக்கு கொடுத்துட்டு போகிறீங்க. எப்படி பண்ணுவீங்க? நீங்கள் புதுசாக கல்யாணம் ஆனவர், ஓகேவா? நான் கேட்குற கான்செப்ட் புரியுதா? நீங்கள் புதுசாக கல்யாணம் ஆனவர் நைட் ஷிஃப்ட்டில் ஒரு ஆப்ரேட்டருக்கு கொடுத்துட்டு போகணும். உங்கள் சூழ்நிலையும் பார்க்கணும், மிஷினுடைய சூழ்நிலையும் பார்க்கணும். நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதா? என்ன சுந்தர்? புரியுது சார். நைட் டைமில் டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடக்ஷனை எப்படி பிளான் பண்ணுவீங்க?
இதுதான் காம்பனண்ட் வந்துடுச்சு. சார் ஒரு சைடு மிஷின் பட்டு ஃபிக்சர் மாதிரி போட்டுக்கலாம். ஃபிக்சர் மாதிரி கொடுக்கலாமா? சரி. அப்போது இப்போ எனக்கு வந்து ஒரு 200 காம்பனண்ட் தான் இருக்குது. இப்போ இதுக்காக வெளியில் கொடுத்து பண்ணலாமா, இல்லை நம்மளே ஒரு ஃபிக்சரை பண்ணலாமா? எப்படி நம்மளே ஒரு ஃபிக்சர் பண்ணலாம் சார். இந்த ஸ்லாட்டுக்காக ஒரு மேடு மாதிரி பண்ணிட்டு அப்பர் ப்ரொடக்ஷன் போட்டு அதில் போய் லாக் ஆகிற மாதிரி போட்டுக்கணும் சார் சென்ட்ரு. பாலா சார், உங்கள் ஐடியா எப்படி சார்? சொல்லுங்க சார். எப்படி பண்ணலாம் சார்? ஃபோர்த் ஆக்சிஸ் தான் ஈஸி சார். இது என்ன இண்டிவிஜுவலா ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ். இது வந்து காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 200 காம்பவுண்ட் தான் வந்திருக்கு. ஆனால் ப்ரிசிஷன் காம்பவுண்ட். ஓகேவா? டாலரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா O2 தான் இருக்கணும். டாலரன்ஸ் எனக்கு கரெக்டாக அந்த கேஜ் உள்ளே போட்டால் கரெக்டாக போகணும் கேஜ், அவ்வளோதான். டெப்த் வந்து வரும் 10 mm டெப்த்து. சரி சார். எனக்கு வந்து கேஜ் கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கணும். அவங்க கேஜில் வந்து ப்ளக் கேஜ் வந்து எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஆனால் ஃபோர்த் ஆக்சிஸ் கிடையாது, ஆர்டர் இருக்கு. சரி சார். இல்ல இப்ப எந்த ஃபேஸ்ல இருந்து இப்ப சிமெட்ரி இருக்குல்ல சார், சிமெட்ரியா இருக்கணும்னு இருக்கேன். ஆமா சார், அது சொல்றேன். சிமெட்ரிசிட்டி. சரி, ஓகே. எந்த ஃபேஸ் இது இம்பார்ட்டன்ட் சார்? அத எந்த ஃபேஸ்ல இருந்து எந்த சைஸ் இம்பார்ட்டன்ட்? ஃப்ரண்ட் இந்த ஃபேஸா அந்த 160 சைடு சார்? எனக்கு சிமெட்ரிசிட்டி 80 எல்லாமே டாலரன்ஸ் குள்ள இருக்கணும். எனக்கு ஸ்லாட் நான் மிஷினிங் பண்ண போது ஸ்லாட் மீதி எல்லாமே நான் சர்ஃபேஸ் கிரைண்டிங்ல பண்ணிக்கிறேன்னு வெச்சுங்களேன். மீதி எல்லாமே சர்ஃபேஸ் கிரைண்டிங்ல பண்ணிக்கிறேன். கன்வென்ஷன் கொடுத்து ஒரு சைஸ் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் சர்ஃபேஸ் கிரைண்டிங்ல பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு இந்த ஸ்லாட் மட்டும் இருக்கணும். இது விஎம்சி இதுதான் என்னோட வொர்க். சரிங்க சார். எல்லாத்துக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே சிமெட்ரிக், இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே சிமெட்ரிசிட்டி. சரி சார். எல்லாமே வந்து ஓட்டோக்குள்ள தான் டாலரன்ஸ் இருக்கணும். வாய்ஸ்ல புஷ் பண்ணலாமா சார்? இன்டெக்ஸ் பண்ணி எதுனா இது வந்து நம்ம ப்ரோகிராமரே பக்கத்துல நிக்க முடியாது. ஓகே, நான் சொன்னது இக்கட்டான கண்டிஷனும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எப்படின்னா புதுசா கல்யாணம் ஆனவர், ஓகே, அவரே கூட இன்னும் ஓட்டவும் முடியாது. எப்படி பிளான் பண்ணா ஆபரேட்டர் ஈஸியா ஓட்டிக்கலாம், அதான் என்னுடைய கேள்வி. பண்ணலாமா? ரொம்ப ஏன்னா இதுக்கு வந்து பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 200 பீஸ் தான் இருக்கு. அப்போ அந்த 200 பீஸ்க்காக நீங்கள் பெரிய லெவல் நிமேட்டிக் பிக்ஸ் எல்லாம் பிளான் பண்ண முடியாது. ஓகேவா? ஆனால் அதே மாதிரி ப்ரொடக்ஷனை ஈஸியாக முடிக்கணும். அப்போ இந்த மாதிரி சார் நான் ஒன்று சொல்லணும். சரி, இப்போ ஒரு எல் டைப்பு லென்த் மாரி ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டா ஏதாவது ரெக்டாங்கிளோட ஏதாவது ஒரு எட்ஜ் அதில் வந்து மெர்ஜ் ஆனால் 2 சைடு கவர் ஆகிடும் சார். அந்த எட்ஜை பொறுத்து பண்ணும்போது எல்லா சைடும் சேஞ்ச். அந்த எல் ராடை நம்ம ஒர்க் ஆஃப் செட்டாக வச்சுக்கிட்டோன்னா அதுவும் சேஞ்ச் ஆகாது, ஜாபும் சேஞ்ச் ஆகாதுல்ல சார்? ஓகே, உங்களோட கான்செப்ட் ஓகே. இப்போ எப்படி டிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு நான் வந்து ஒரு மேனுவலாக ஒரு ஃபிக்சர் பிளேட்டை ரெடி பண்ணிவிட்டு, ஒரு எம்எஸ் பிளேட்டை ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணேன்னா ஹீட் ட்ரீட்மெண்ட் விட்டுட்டு, அதெல்லாம் ரொம்ப சிம்பிள். என்ன சார் பாலா சார், அதெல்லாம் ஈஸி தானே? நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எஸ் பிளேட்டில் மிஷினிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம்ல அதை? பண்ணலாம் சார். அப்போ வந்து என்னென்னா நமக்கு காசு ரொம்ப மிச்சம், அதெல்லாம் நம்ம மிஷின்லேயே பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி பண்ணுறோம்னா இப்போ ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்க எப்படி இருக்கு. ஓகே, சரி, இந்த டிராயிங் நோட் பண்ணுங்களா சார்? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிராயிங் நோட் பண்ணுறீங்களா?
தம்பி ஜாயின் பண்ணிட்டாரா? ஃபோன் பண்ணா சார்? தமிழில் பார்க்க ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆமாம், இருக்கும்போது வந்து தம்பி எப்போ அப்படி இல்லை தம்பி, சும்மா ஒரு ஆக்டிங் பண்ணிட்டு தானே ஆசீர்வாதி மாதிரி. சார் கம்ப்ளீட்டடா? கம்ப்ளீட்டட் சார். ஓகே, அப்போது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து நம்ம வந்து 3 விதமாக பண்ணலாம் சார். எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு சிங்கிள் காம்பனண்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபிக்சரில் வைஸில் வந்து பிடிச்சி பண்ணலாம். ஓகே, இப்போது எப்படின்னா இதுக்கு வந்து குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணுறோம் ஃபிக்சர்ஸை. ஒர்க் ஹோல்டிங் டிவைஸ் ஃபிக்சர்ஸ் இல்லை, ஒர்க் ஹோல்டிங் டிவைஸை நம்ம வந்து குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணுறோம். குவான்டிட்டி அப்படின்னா இப்போது சிங்கிள் பீஸ் இருக்கும், இதே வந்து ஒரு லிமிட்டட் பீஸ் இருக்கும், இல்லை கண்டினியூஸ் ஆர்டர்னு இருக்கும். ஓகே, இப்போது சிங்கிள் பீஸ் வருது, இது வந்து நம்ம வந்து ஒரு டூல் ரூம் ஒர்க் இருக்கும். அப்போது டூல் ரூம் ஒர்க்கில் வந்து எல்லா ஜாபுக்கும் டைராக வச்சுருக்க மாட்டாங்க. அவங்க வச்சுருக்கிறது ஒரே ஒன்று தான், ஒரு 10 செட்டு கிளாம்ப் வச்சுருப்பாங்க, ஒரு செட்டு வைஸ் வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். டூல் ரூம் ஒர்க்கில் இதாக இருக்கும். இதை தவிர்த்து வேறு எதுவுமே யூஸ் பண்ணவே மாட்டாங்க, எதுவுமே கிடையாது. 4th ஆக்செல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. டூல் ரூமை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வைஸ் வச்சுருப்பாங்க, நல்ல ஹைட்ராலிக் வைஸ் ஒன்று வச்சுருப்பாங்க, இல்லைனா கிளாம்பிங் செட்டு ஒரு 10 செட்டு கிளாம்பிங் வச்சுருப்பாங்க. அதே தான். அப்போது இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு காமெண்ட் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், வைஸில் தான் திருப்பி போடணும். ப்ரோக்ராம் ஒரே ப்ரோக்ராம் தான், ஆனால் என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு முறையும் ஒர்க் ஆப்ஷன் எடுக்கணும். ஓகேவா? இப்போது இதே காமெண்ட்டை நீங்கள் பண்ணுறீங்க, எனக்கு 3 காமெண்ட் வேணும் அப்படின்னா ப்ரோக்ராம் ஒன்று தான் இருக்க போது நீ என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு ஒர்க் ஆப்ஷன் எடுத்து இங்கே வச்சு பண்ணுறேன். ரெண்டாவது என்ன பண்ணுற, திரும்பி அதே இடத்துல வைக்க முடியுமா? உன்னால் வயசில் எடுத்துகிட்டு திரும்பி அதே இடத்துல வைக்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணுறேன், திரும்பி கரெக்டாக வச்சு திரும்பி டயல் வச்சு ஒர்க் ஆப்ஷன் எடுக்கிறேன். இதுதான் ப்ரொசீஜர். அப்போது ஓகே, வைஸில் என்ன பண்ணுறோம், இந்த காமெண்ட்டை பிடிக்கிறோம். பிடிச்சிட்டு இங்கே ஸ்லாட் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு இங்கே ஸ்லாட் எடுக்கிறோம். இப்போ இந்த ஸ்லாட் இப்போ ஒர்க் ஆப்ஷன் எடுக்குன்னா 4 பக்கமாக டயல் பண்ணி ஒர்க் ஆப்ஷன் எடுக்கணும். இதுனா குவான்டிட்டி வந்து நான் சொல்கிறது 2 பீஸ், 2 நம்பர்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு டூல் ரூம் ஒர்க்கு வந்திருக்கு. ஓகே, அப்போ என்ன பண்ணுறோம், இங்கே ஸ்லாட் எடுக்கிறீங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே மேலே ஆயில் ஸ்டோன் போட்டு, ஏன்னா மேலே பர் நிற்கும், லைட்டாக மிஷினிங் பண்ணும்போது மேலே பர் நிற்கும். அப்போ திரும்பி என்ன கரெக்டாக சர்ஃபேஸ் இருந்தாலும் திரும்பி இப்படி போய் வைக்கும்போது பட் ஆகும், இல்லைன்னா வந்து இன்க்ளைண்ட் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், மேலே வந்து திரும்பி எல்லாம் ஆயில் ஸ்டோனை போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பி ஜாபு பிடிச்சி திரும்பி ஒரு முறை ஹைட் ஆப்ஷன் ஒரு முறை ஒர்க் ஆப்ஷன் எடுத்தே ஆகணும். ஏன்னா நீங்கள் ஹைட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கும் போது கரெக்டாக வச்சுருப்பீங்க, சில இடத்துல டேப்பராக இருக்கும், திரும்பி நீங்கள் வந்து ஃப்ளாட்னஸ் பார்க்கணும், ஸ்ட்ரெயிட்னஸ் பார்க்கணும் அவசியம் இல்லை, ஏன்னா வயசு அப்படியே தான் இருக்கும் போது. அப்போது ஃப்ளாட்னஸ் பார்க்கணும், ஏன்னா ஃப்ளாட்னஸ் கட்டாயம். ஓகே, ஃப்ளாட்னஸ்ஸு அதுக்கப்புறம் ஒர்க் ஆப்ஷன் ஹைட் ஆப்ஷன் திரும்பி எடுக்கணும். திரும்பி என்ன பண்ணணும், இந்த பக்கம் பிடிக்கணும், திரும்பி பிடிக்கணும், பிடிச்சி திரும்பி அந்த பக்கமும் இந்த ஆப்ஷன் எல்லாமே எடுக்கணும். அப்போது ஆனால் டைம் ஆகும் நமக்கு, ஏன்னா இது வந்து பீஸ் வந்து கம்மியான பீஸ், 2 பீஸ் தானே, வேறு ஆப்ஷன்ஸே கிடையாது தான். ஒருவேளை எனக்கு வந்து 200 நம்பர்ஸ், ஓகே, செகண்ட் ஆப்ஷன் எனக்கு வந்து 200 நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, 200 நம்பர்ஸ் இருக்கும்போது நான் எப்படின்னா இதை போட்டு நான் ஒவ்வொரு முறையும் பிளான் பண்ண முடியாது, ஒவ்வொரு முறையும் ஆப்ஷன் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா 200 நம்பர்ஸ் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணுவேன். ஓகே, இது வந்து 2 நம்பர்ஸ் இருக்குது, நான் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கேன். இப்போது எனக்கு வந்து தம்பி எனக்கு வந்து விழுந்ததுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது நான், சரியா? சரி, ஓகே. அப்போது நெக்ஸ்ட்டு 200 நம்பர்ஸ். இப்போ 200 நம்பர்ஸ்க்கு நான் எப்படி பிளான் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நான் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இதை நான் யூஸ் பண்ண எந்த காலத்துக்கு நான் போட முடியும். ஓகே, அப்போ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணேன். ஏன்னா அதுக்கு வந்து பெரிய இப்போது கம்மியான குவான்டிட்டி தான், 200 நம்பர்ஸ் எடுத்து ஒரு பெரிய குவான்டிட்டி கிடையாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 3 days மேக்ஸிமம், ஒரு 2 days ப்ரொடக்ஷன், அவ்வளோதான். என்ன சார் அவ்வளோதானே சார் வரும் இப்போ 200 நம்பர்ஸ்னும் போது? இதெல்லாம் ஒரு 1 week ப்ரொடக்ஷன், அவ்வளோதான். அந்த 1 week ப்ரொடக்ஷனுக்காக நீங்கள் நிமேட்டிக் ஃபிக்சரு அதெல்லாம் பிளான் பண்ணிங்கன்னா வேலைக்கே ஆகாது.
ஓகேவா? இல்லை இதுக்காக நீங்கள் ஃபோர்த் ஆக்சிஸில் இன்வெஸ்ட் பண்ணவும் முடியாது. ஃபோர்த் ஆக்சிஸ் மிஷின் அசசரிஸ் இருந்தால் ஓகே, பட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் அதில் பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அப்போது இதுக்கு தான் நம்ம இப்போ பிளான் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளுடைய வேலையே. ஒரு செட்டருடைய வேலை, ஒரு ப்ரோக்ராமுடைய வேலை என்னென்னா இதுக்கு கூட ஈஸியாக பண்ணிக்கலாம், இதுக்கெல்லாம் ஒன்றுமே செலவு கிடையாது. ஆனால் இந்த 200 நம்பர்ஸுக்கு பிளான் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இதுதான். இதே நீங்கள் 2000 பீசஸ் இல்லை 5000 பீசஸ்னால் அதுக்கு ப்ராசஸ் பிளான் பண்ண 1000 பேர் இருப்பான் எம்என்சி கம்பெனிஸில். என்ன சார், அப்படி தானே சார்? கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு உங்களுக்கு முன்னாடி பழந்தின போட்ட கொட்டாங்க இதெல்லாம் இருக்கும், நிறைய பெரிய பெரிய தலைகள்லாம் இருக்கும் அந்த இடத்துல. ப்ராசஸ் பிளானிங் பண்ணுறது அவங்க பிளான் பண்ணி கொடுத்துப்பாங்க. நம்ம கவலையில் ப்ரோக்ராம் மட்டும் நம்ம பண்ணால் போதும். ஓகே, அவங்க ஒரு கம்பெனி சொல்லிட்டாங்கன்னா, டூல் ரூம் கம்பெனி சொல்லிட்டாங்கன்னா அங்கே அவங்க ஃபிக்சர் பண்ணி ரெடியாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. எனக்கு ஆர்டர் வந்து ஒரு 5000 பீசஸ் பர் மந்த் வரப்போகுது அப்படின்னா உங்களுக்கு மேலே ஒரு பெரிய பெரிய தலைங்க இருக்கும், ஒரு 4 தலை இருக்கும். அவங்க என்ன பண்ணாலும் அவங்களும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அழகாக டூல் அண்ட் டைம் மேக்கர் யாருன்னு கூப்பிட்டு ஃபிக்சர் பண்ணுறவங்க கூப்பிட்டு, இதான் தம்பி காம்பவுண்ட்டு, மாதம் 5000 பீஸ் வருது, எனக்கு ஃபிக்சர் பண்ணி கொடுத்துருன்னா அவங்க சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க. அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க, நிமேட்டிக் ஃபிக்சர் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லைனா பர் மந்த்துக்கு 5000 பீஸ் அப்படின்னா பெரிய லெவல் கிடையாது. உடனே ஃபோர்த் ஆக்சிஸ் அசசரிஸ் வாங்கிப்பாங்க. ஏன்னா நீங்கள் பெரிய லாட்டுன்னும் போது அவன் லாட்டு கொடுக்கும் போது ஃபோர்த் ஆக்சிஸ் அசசரிஸ் இருந்தால் தான் கொடுப்பான். ஏன்னா இதில் வந்து சிமெட்ரிக் எனக்கு தேவை, ஒரே எல்லாமே ஒரே ஈவனாக இருக்கணும், சிமெட்ரிக்கில் இருக்கணும். ஓகே, இந்த பக்கம் ஒரே டிஸ்டன்ஸ் ஒரே ஈவனில் இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா ஆர்டர் கொடுக்கும் போதே வந்து அவங்க வந்து ஃபோர்த் ஆக்சிஸ் கம்பெனியை பார்த்து தான் கொடுப்பாங்க. அதனால் நமக்கு அதை பற்றி கவலை பண்ண. நம்மளுடைய பிரச்சனை எல்லாமே இப்போ இந்த 200 நம்பர்ஸ்க்கு நம்ம எப்படி பிளான் பண்ணுறோம் அப்படின்றது. ஃபோர்த் ஆக்சிஸ் இல்லை, இப்போ நம்ம எப்படி பிளான் பண்ணுறோம் அப்படின்றது தான். ஏன்னா நீங்கள் இது தெரிஞ்சதுன்னா இந்த ஃபோர்த் ஆக்சிஸ்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகேவா? அப்போது இதுக்கு இப்போ எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப பெரிய செலவும் பண்ண முடியாது. ஏன்னா இது ஆர்டர் வந்துடுச்சு. ஓகே, ஆர்டர் வந்துடுச்சு, நாலுலேருந்து ப்ரொடக்ஷன் ஓட்டணும், அவ்வளோதான். அப்போது இதுக்காக நீங்கள் வந்து ஒரு டூல் அண்ட் டைம் மேக்கர்கிட்ட போயிட்டு, சார் எனக்கு ஒரு ஃபிக்சர் பண்ணி கொடுங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், 2 வாரம்னு. ஓகேவா? என்ன சார் ஒரு ஃபிக்சர் பண்ணுறதுக்கு எப்படியோ 1 வாரம் ஆக்கிடுவாங்களா சார்? கண்டிப்பா சார், 1 வாரம் 2 வாரம் கூட ஆயிடும். நீங்க அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட கொட்டேஷன் வாங்கி அந்த கொட்டேஷனை திரும்பி நீங்க ப்ராசஸ் பண்ணி அவருக்கு நீங்க பிஓ போட்டு நீங்க கொடுக்கறதுக்குள்ள 1 வாரம் ஆயிடும். அதே 1 வாரம் ஆயிடும். ஆமா ஆமா, கண்டிப்பா. பிஓ கொடுக்கறதுக்கே 1 வாரம் ஆயிடும். அந்த பிஓ போட்டதுக்கு அப்புறம் நெகோசியேஷன் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் ஒரு ஃபிக்சர் கொண்டு வரதுக்கு 2 வாரம் ஆயிடும். அதுக்குள்ள இந்த 200 நம்பர்ஸ் அப்படியே இருக்கும். பட் இப்போ சின்ன சின்ன கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரோக்ராமர் என்ன பண்ணுவாங்கன்னா டெம்பரவரி ஃபிக்சர்ஸ் ரெடி பண்ணுவாங்க. அதுதான் வந்து வேலையே. அது எப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா நம்ம மிஷின்லயே பண்ணிக்கலாம், இதை பிஎம்சிலேயே. ஓகே, இப்போ ஒரு பிளேட் வாங்கிடுவோம், எம்எஸ் பிளேட் வாங்கிட்டு ஜஸ்ட் கன்வென்ஷனில் கொடுத்து ஃபேஸிங் பண்ணிட்டோம், எல்லா சைடும் ஃபேஸிங் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தண்ணி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம், 4 பீஸ் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த இடத்துல கரெக்டா நம்ம என்ன பண்றோம், ஒரு ஹோல் பண்ணிடுறோம். ஏன் அப்படின்னா ரிலீஃப்காக ஒரு ஹோல் பண்றோம். ஏன்னா நீங்க மிஷினிங் இப்போ எண்டு மில் ஓடும் போது அதுல கண்டிப்பா அதனுடைய ரேடியஸ் ஃபார்ம் ஆகும். அதனால இப்போ நம்ம இதை மட்டும் ஜூம் பண்ணோம்னா எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி வரும். சரிங்களா? இந்த போர்ஷனை மட்டும் நான் ஜூம் பண்ணேன். எனக்கு அப்போ தான் என்ன ஆகுனா, நீங்கள் இந்த கார்னருக்கு போய் பட் பண்ணும் போது எனக்கு வந்து இங்கே ஃப்ரீ ரிலாக்ஸ், இது ஃப்ரீயாக இருக்கும். இந்த மாதிரி போய் உட்காரும். ஓகேவா? இதுதான் விஷயம். அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த லெவலுக்கு ஒரு இது பண்ணுறோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல போட்டு ஒரு கிளாப்பிங் பண்ணுற மாதிரி சின்னதாக இப்படி கிளாப்பிங் பண்ணுற மாதிரி.
இந்த மாதிரி பண்ணுறோம். அப்போது இந்த காம்பவுண்டை எடுக்கிறீங்க, இங்கே நீங்கள் காம்பவுண்டை உள்ளே தள்ளுறீங்க, திரும்பி இந்த காம்பவுண்டை மிஷினிங் பண்ண எடுத்துகிட்டு இந்த காம்பவுண்டை இங்கே வைக்கிறீங்க, இது இங்கே வைக்கலாம், இது இங்கே வைக்கலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா சைமல்டேனியஸாக 4 இடத்துல மிஷின் ரன் ஆகும். இங்கே ரன் ஆகும், இங்கே ஸ்லாட் நடக்கும், அடுத்து இங்கே நடக்கும், இங்கே நடக்கும், இங்கே. இது வந்து ரொம்ப செலவு கம்மியான ஒரு ப்ராசஸ், டைம் பீயிங்க்கு நம்ம பண்ணுறது. இப்போது இந்த ஃபிக்சர் பிளேட் எடுக்கிறீங்க, இந்த ஃபிக்சர் பிளேட்டில் இது நாளைக்கு உங்களுடைய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் நாளைக்கு மாஸ்டர் கேம்ப் கிளாஸ் கிடையாது, உங்கள் 2 பேருக்கும் தான், 2 பேருக்கும் தான். அதனால் கீழே மேலே இருக்கணும்னே சொல்கிறேன், கீழே இருக்கணுங்க அப்படின்ற மாதிரி அவனை கை காமிக்கிறேன். நாளைக்கு உங்களுடைய ஒர்க் என்னன்னா மாஸ்டர் கேம்ல இந்த ஃபிக்சரை நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க. ஆமாம், மாஸ்டர் கேம்ல பண்ணுறீங்க. எப்படி டிராயிங் நான் எதுக்கு கொடுக்கணும்? நான் தான் உனக்கு காம்பவுண்டை கொடுத்துட்டேன்ல, அதான் காம்பவுண்டை தான் வரைஞ்சிய, அதான் காம்பவுண்டு. ஆமாம், அந்த காம்பவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல எனக்கு அந்த காம்பவுண்டை நீங்கள் உள்ளே தள்ளுறீங்க. தட் இஸ் இது நீங்கள் ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அதான் திரும்பியெல்லாம் சொல்ல முடியாது. ஓகே, ஓகே, இந்த மாதிரி. அப்போ இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். என்ன ஆகுதுன்னா நீங்கள் இந்த பீஸை எடுத்து இப்படி உள்ளே தள்ளுறீங்க. ஓகேவா? உள்ளே தள்ளிட்டு இந்த கிளாம்பிங் போட்டு டைட் பண்ணுறீங்க. இந்த இடத்துல ஹோல் வரணும். எதுக்காக இந்த ஹோல் வரணும்னா, நீங்கள் வந்து இதை மிஷினிங் பண்ணும்போது இப்போ எனக்கு இந்த டெப்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 mm உள்ளே போகிற மாதிரி. ஓகே, 15 mm இப்படி உள்ளே தள்ளுற மாதிரி தள்ளி, அப்போ என்ன ஆகும்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தட். என்ன சார் பண்ணலாமா சார்? இது கண்டிப்பாக பண்ணலாம் சார். எஸ், இது என்னன்னா நம்ம ஒரு பிளேட் எடுக்கிறோம், நம்மளே ஒரு கடையில் போகிறோம், எம்எஸ் பிளேட் வாங்குகிறோம், கேஸ் கட்டர் கொண்டு வரோம், சர்ஃபேஸ் கிரைண்டிங் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபேஸ் மில் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் கிரைண்டிங்கில் பண்ணுறோம். இந்த இடத்துல ஒரு ஸ்லாட்டு, இங்கே ஒரு ஸ்லாட்டு, இங்கே ஒரு ஸ்லாட்டு, இங்கே ஒரு ஸ்லாட் எடுத்துகிறோம். என்ன சைஸ் இருக்கணும் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 80 O2 ப்ளஸில் இருக்கணும். O1 O2. ஆமாம், ஏன்னா இது நீங்கள் இப்படிலாம் வைக்க முடியாது, இப்படி ஸ்மூத்தாக இப்படி தள்ளணும். அந்த தள்ளுற அளவுக்கு. ஆமாம், இது ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகும்னா ஆப்செட் ஆகிடும். ஓகேவா? O1 O2குள்ளே இந்த கொண்டு வந்துடுறீங்க. ஓகே, அதே மாதிரி இங்கேயும் O2. இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 40 mm இல்லை 50 mm. இந்த டிஸ்டன்ஸு 50, இந்த டிஸ்டன்ஸு 50. ஓகே, 50. இங்கே வந்து ஒரு ஹோல் பண்ணுறீங்க, 1 2 3 4 5 ஹோல் பண்ணுறீங்க. ஹோல் பண்ணி அதில் த்ரெட்டிங் M12 இல்லை வந்து அலன் கீ போட்டு டைப் பண்ணுற மாதிரி. ஓகே, M12 டேப்போ இல்லை வந்து 14 இது வந்து டேப்போ பண்ணுற மாதிரி. இது வந்து ஃபுல் பிளேட். இது வந்து பிளேட் வராதிங்க, ஜாபை வச்சுட்டு ஜாபு மேலே அதை வச்சுட்டு கிளாம்ப் பண்ணுற மாதிரி, மேலே வைக்கிற மாதிரி. ஆமாம், இந்த பிளேட் இருக்குல்ல, இந்த பிளேட்டில் இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணுறீங்க, இங்கே வந்து இப்படி ஹோல்ட் பண்ணுறீங்க. ஜாபில் எதுக்கு ஹோல்ட் பண்ணுறீங்க தம்பி? ஜாப் உள்ள தானே இப்படி தானே சொல்ல போகிறீங்க. ஜாப் இப்படி தான் தள்ள போகிறீங்க. அந்த செங்கல் எடுத்து இப்படி உள்ள சொருக்குறீங்க இந்த இடத்துல. ஓகேவா? இப்போ இதுக்கு மேலே இங்கே கிளாம்ப் இங்கே வச்சுட்டு கான்செப்ட் புரியுதா? இவனை டைட் ஆகணும், புரியுதா? அதே மாதிரி இங்கே வந்து அது வந்து சிங்கிள் மட்டும் இருக்குமா? ஆமாம், சிங்கிள் மட்டும் இருக்கும். இந்த இடத்துல இப்படி டைட் பண்ணுற மாதிரி. இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, சப்போர்ட் ஒன்று வைக்கணும். இந்த சைடில் ஒரு சப்போர்ட் வச்சுன்னா அந்த சப்போர்ட்டுக்குள்ள உட்கார மாதிரி. அவ்வளோதான் வெல்டிங். நம்ம அன்றைக்கி ஃபிக்சர் பார்த்தலாம், நம்ம கம்பெனியில் ஃபிக்சர் பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக பண்ணியிருக்க ஃபிக்சர் பார்த்தீங்களா, இப்படி பிடிச்சி வச்சு டைட் பண்ணுற மாதிரி. அதே தான், அதே கான்செப்ட் தான், புரியுதா? நம்ம இப்போ கம்பெனியில் பண்ணுறாங்க பார்த்தியா, ஒரே ஒரு ஹோலு. ஓகேவா? ஒரு ஹோலு 2 டெவலப் பண்ணு, அதுக்குள்ளே போய் அந்த ஜாப் உள்ள இன்செட் ஆகும். ஆமாம், இந்த மாதிரி. அப்போ இங்கே ஸ்க்ரூ, அதே மாதிரி இங்கே எப்படி. சார் என்ன சார் பண்ணலாமா சார்? இது பண்ணலாம் சார். இந்த திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 mm திக்னஸ் எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. 20 mm 30 mm ரொம்ப அதிகம். நம்ம கீழே அங்கே பார்த்தீங்களா ஒரு ஃபிக்சர் பிளேட்டில் நிறைய ஹோல் போட்டு வச்சுருக்காங்கல்ல, ஒரு 20-25 mm இருக்கும். அங்கே பார்த்தீங்களா கம்பெனியில் ஃபிக்சர் பிளேட்டு பார்த்தீங்களா, அது மேலே கிரைண்டிங் பண்ணிட்டு நிறைய ஹோல்.
15 வந்து 15 கூட வேணாம், 10 mm கூட போதும், எனக்கு ரொம்பலாம் தேவையில்லை. 10 mm உள்ள 10 mm ஷேக் ஆகாது. சார் மேலே நம்ம சப்போர்ட் கொடுக்க ஷேக் ஆகாதுங்க. அதான், அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. 10 mm கூட வச்சுக்கலாம். 20 mm ஷீட்டு அது 10. இப்போ நம்ம கம்பெனிக்கு போகிறல இந்த கான்செப்ட் தான் நம்ம இந்த சனிக்கிழமை போய் பார்க்க போகிறோம் கம்பெனியில் எப்படின்னா இதை தான் அந்த ஒரு பெரிய பிளேட்டில் அங்கங்கே ஸ்லாட்டாக இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் எதுக்கு நினைக்கிறீங்க? அந்த ஸ்லாட்டுக்குள்ள அப்படியே ஜாப் வச்சு கிளாம் பண்ணுறதுக்கு தான். நம்ம நினைக்கிறோம் அது எதுக்கும் சும்மா அங்கங்கே ஹோல் போட்டு வச்சுருக்காங்க, அங்கங்கே ஒரு ஸ்லாட்டு போட்டு வச்சுருக்காங்கன்னு. இதுதான் கான்செப்ட்டு. நிறைய ஜாப் வைக்கும்போது அது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதுலேயே கூட நீங்கள் ஃபியூச்சரில் என்ன பண்ணுங்க, ஒரு ஜாப் அப்படியே திருப்பி வச்சு இந்த தடவை வச்சுக்கலாம். ஓகே, இதுதான் கான்செப்ட். சார் இந்த கான்செப்ட் புரியுதா சார்? புரியுது சார், புரியுது. சுந்தர், உங்களுக்கு புரியுதுங்களா இந்த கான்செப்ட்? துரைபாண்டி சார் ஓகே சார், புரியுது சார். இதுக்கு எப்படி நம்ம ப்ரோக்ராம் எழுதுறோம்னா, ப்ரோக்ராம் ரொம்ப சிம்பிள். இதுக்கு G54 இதுக்கு தனியாக ஒரு ஒர்க் ஆப்ஷன் எடுக்கிறீங்க. இந்த காம்பவுண்ட் ஏன்னா நீங்கள் மிஷினிங் பண்ணும்போது கொஞ்சம் முட்டை பெண்டாக இருக்கும், அதனால் இந்த காம்பவுண்ட் G54 இதுக்கு G57 இவ்வளோ தான் கான்செப்ட். 54, 55, 56, 57 4 ஆப்ஷனுக்கு தனித்தனியாக 4 பீஸுக்கு தனித்தனியாக ஒர்க் ஆப்ஷன் முடிஞ்சு போச்சு வேலை. ஒரே ப்ரோக்ராம், ஆனால் அந்த சப் ப்ரோக்ராம் ஒரே சப் ப்ரோக்ராம் தான். இங்கே G54, G00, G90, G54, X0, Y0 சொன்னால் இங்கே வரப்போகுது. G00, G90, G55, X0, Y0 சொன்னால் இங்கே வரப்போகுது. ஓகேவா? அதே மாதிரி ஹைட் ஆப்ஷன் வெரி, ஏன்னா ஹைட் ஆப்ஷன் சம்திங் வேரியேஷன் இருக்கும். செக் பண்ணி பார்க்குறீங்க, ஒரே ஹைட் ஆப்ஷன் தான், பிரச்சனை இல்லை. ஓகே, ஹைட் ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கணும் தனித்தனியாக. ஆமாம், அவ்வளோதான். அப்போது ஃபஸ்ட்டு எனக்கு பிக்சரை ரெடி பண்ணுறீங்க. நாளைக்கு ஒர்க்கு வந்து நீங்கள் இந்த பிக்சரை ரெடி பண்ணி எனக்கு காமிக்கிறீங்க. பிளேட்டு எனக்கு இந்த இடத்துல ஹோல் வரணும். எதுக்காக இங்கே ஹோல் வரணும்? இது நிறைய பேருக்கு தெரியாது ஏன் ஹோல் வரணும் அப்படின்ட்டு. நீங்கள் என்னென்னா அந்த எண்டு மில் போது இல்லை, இந்த கார்னரில் இப்படி ஒரு எண்டு தான் பண்ணுறீங்க. 10 mm மிஷினிங் தான் பண்ண போகிறேன். அப்போ 10 mm மிஷினிங் பண்ணும்போது இந்த எண்டு மில் போய் திரும்பல. அப்போ அந்த எண்டு மில் திரும்புகிற இடத்துல ரேடியஸ் தானே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு எண்டு மில் போய் இந்த இடத்துல இந்த போர்ஷன் தனியாக வெளியே எடுக்கிறேன். இப்படி இருக்கு. அப்போ இந்த டூலுடைய ரேடியஸ் என்னமோ அந்த ரேடியஸ் தான் இங்கே ஃபார்ம் ஆகும், இல்லை ஷார்ப் எட்ஜ் ஃபார்ம் ஆகுமா? ரேடியஸ் தான் ஃபார்ம் ஆகும். அப்போ நான் ஜாபை உள்ள தரப்போ எனக்கு ரேடியஸ் இங்கே இடிக்கும்ல. நான் ஜாபை உள்ள தள்ளி பட் பண்ணுறேன் தம்பி, அந்த பிக்சர்ல ஜாபை உள்ள தள்ளி பட் பண்ணுறேன். ஜாபே கிடையாது. இப்போ நான் பிக்சரை தான் நீங்கள் டிசைன் பண்ணணும். ஏதோ இது ஹலோ ஹலோ, சொல்லுங்க சார். இல்லை சார், ஏதோ கேட்டீங்க மாதிரி இருந்துச்சு சார். இல்லை சாரி சார், எங்கள் வீட்டில். அப்போ எனக்கு வந்து இங்கே ரேடியஸ் மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகும், நீங்கள் ஜாபை உள்ள தள்ளும்போது இங்கே தானே நிற்கும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் கேப் இருக்கும்ல, பட் ஆகாதுல்ல. அப்போ அதுக்கு தான் நான் இங்கே வந்து ஹோல் போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், இந்த ரேடியஸ் போயிடுதா, இப்படி ஆகிடுதா. அப்போ இப்போ நான் பட் பண்ணும்போது நேராக போய் இங்கே தானே பட் ஆகும், இப்படி தானே பட் ஆகும். ஓகேவா? அதுக்கு தான் அந்த இடத்துல ஹோல் பண்ணுவாங்க, இந்த இடத்துல 4 இடத்துல. ஓகேவா? நாளைக்கு உங்களுடைய ஒர்க் இதுதான். நாளைக்கு இதை எனக்கு டிசைன் பண்ணி காமிக்கிறீங்க சார். ஒரே டவுட் சார். சொல்லுங்கள் சார். சார் இப்போ பிக்சரை வச்சுட்டு இதில் பெட்டில் வச்சுட்டு பேரல் பண்ணிடுவோம் 0-0. ஆமாம் சார். சரிங்களா? இப்ப ஒய் ஆக்சிஸ்க்கு ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துட்டோம்னா ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும் அந்த கோஆர்டினேட்ஸ் மட்டும் கொடுத்துட்டோம், ஆட்டோமேட்டிக்கா ஒரே டூல்ல ஒரு நேரத்துல பெற்றுரும் இல்லையா? சார் நான் வந்து சும்மா ஜஸ்ட் பேசிக்காக சொல்றேன், தனித்தனியா ஒர்க் ஆப்ஷன். ஓ சரி சரி சரி. என்னன்னா சரி, இப்போ வந்து புரியறதுக்காக நான் சொல்றேன். இப்போ நமது வந்து நமக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரே இதுல பண்ணிக்கலாம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒய் வந்து ஒரே இது, எக்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். அதான் எக்ஸ் வேல்யூ மட்டும் மாறும். ஒய் அது வந்து உங்களுக்கு இப்போ தெரிஞ்சதுனால நீங்க சொல்றீங்க, ஆனா தெரியாத இருப்பாங்கல்ல. ஓகே ஓகே சாரி. அப்போ இதை தனித்தனியா எடுத்துக்கிறோம். 54, 55 இதுதான். அப்போ இந்த மாதிரி நீங்க 100 பீஸ் கூட வைக்கலாம். 100 பீஸ் வச்சுட்டு ஒரே நேரத்தில் கூட ப்ரோக்ராம் எழுதலாம். ஓகேவா? அப்போ நீங்க உங்களால கையில வரைய முடியுமா சார்? இதான் ஃப்ரீயா இருக்கும் போது இந்த பிக்சரை வர சார்? வரையல சார். எஸ், சும்மா எனக்கு வந்து ஒரு பேசிக்கா ஒரு ஷீட்ல வரைஞ்சு கொடுக்க முடியுமா இதை? கண்டிப்பா 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 ஐசோமெட்ரிக் வியூல வரைஞ்சு தரேன். ஓகே சார், சூப்பர் சார். நீங்க எனக்கு வரைஞ்சு கொடுங்க சார். நாளைக்கு இதான் உங்களுடைய ஒர்க். இந்த காமெண்ட் பிக்சர் நம்ம ரெடி பண்றோம். அப்புறம் இதுக்கு ப்ரோக்ராம் எழுதுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது.
இந்த ஜாப் எடுக்கிறோம், அப்படியே இந்த இடத்துல வைக்கிறோம், அப்போ இந்த இடத்துல புது ஜாப் வைக்கிறோம். ஓகேவா? இந்த job முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம், இந்த ஜாப் எடுத்து இங்கே வைக்கிறோம், இந்த ஜாப் எடுத்து இங்கே வைக்கிறோம், இங்க புது ஜாப் வைக்கிறோம். அப்படின்னா சைமல்டேனியஸா இந்த ஜாப் ஃபினிஷ் ஜாப் வெளியே வந்துட்டே இருக்கும், இது அப்படியே சைக்கிள்ல போயினே இருக்கும். பார்த்துக்கிட்டே இருப்பான், அவனுக்கு தேவை 4 பக்கம் ஆப்ஷன் வந்துடும். நம்ம எவரி சைக்கிளுக்கு ஒரு காமெண்ட் வந்துரும். புரியுதா? இது எவரி சைக்கிளுக்கு ஒரு காமெண்ட் வந்துரும். கரெக்ட்டா சார்? எவரி சைக்கிளுக்கு ஒரு காமெண்ட் வெளிய வந்துரும். ஃபினிஷ் பார்ட் ஒரு காமெண்ட் வெளியே வந்துகிட்டே இருக்கும். நமக்கு என்னன்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கும். இதுதான் பிளானிங். அப்போ ஒரு இது மாதிரி ஒரு சின்ன சின்ன காமெண்ட் வருது, ஒரு 100 பீஸ் 200 பீஸ்னு வருதா, இப்போ நம்ம அங்கே மிஷினில் பார்க்குறோம்ல, சின்ன சின்னதாக இருக்கும் ஃபிக்சர். அது ஒரு பெரிய ஃபிக்சர்லாம் கிடையாது. செலவுன்னு பார்த்தீங்கன்னா வெல்டு வச்சு கொண்டு வந்திருக்காங்க. அங்கங்கே வெல்டு வச்சுருப்பாங்க. சும்மா ஜஸ்ட் அதெல்லாம் நம்ம போனோன்னா அங்கங்கே வெல்டு வைக்கிறதுக்கு 1000 கடை இருக்குது. அம்பத்தூர் எஸ்டேட் சைடில் 1000 கடை இருக்குது. திருவள்ளூரில் 1000 கடை இருக்குது. திருவள்ளூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் போனீங்கன்னா ஓகேவா, நீங்கள் என்ன மாதிரி பண்ணுறீங்களோ பண்ணி. அப்போ என்னன்னா ஒரே நாளில் இந்த வேலையை முடிச்சிடலாம். நீங்கள் வந்து அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணணும்னு அவசியமே இருக்காது. இதுதான் பிளானிங். ஓகேவா? அப்போது இப்போ இந்த 200 நம்பர்ஸ், இப்போ இதே வந்து எனக்கு அந்த 2000 பீசஸ் வருது அப்படின்னும் போது நீங்கள் கவலையே பட வேண்டாம், அதெல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துப்பான். ஓகேவா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு வந்து கான்ட்ராக்டரை கூப்பிட்டு எனக்கு இது மாதிரி ஃபிக்சர் வேணுங்க, நிமேட்டிக் ஃபிக்சர் வேணும் அப்படின்னா நிமேட்டிக் ஃபிக்சர் வாங்கி கொடுத்துருவாங்க. இல்லைன்னா 4th ஆக்சிஸ் வேணும்னா 4th ஆக்சிஸை பண்ணி கொடுத்துருவாங்க. இவ்வளோ தான் விஷயம். புரியுதா? கான்செப்ட் புரியுதா? ஆனால் ஒருவேளை அந்த கான்ட்ராக்டராக நீ ஆகணும், அந்த டூல் அண்ட் டை மேக்கராக நீ ஆகணும் அப்படின்னா நீ இதை டிசைன் பண்ண தெரியணும். இல்லை நீ வந்து அடுத்த ப்ராசஸ் ஹெட்டாக மாறணும் அப்படின்னா உனக்கு இந்த விஷயம் தெரியணும். நீ பாட்டு எல்லாத்தையும் வந்து கான்ட்ராக்டர்கிட்ட விட்டுற முடியாது, எல்லாம் அவங்க பார்த்துப்பான் அப்படின்லாம் விட முடியாது. நீ பிளான் பண்ணி நீ பிளான் போட்டு சொல்லணும் அவங்களுக்கு. இப்போது நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் ஆப்ரேட்டர் செட்டர் ப்ரோக்ராமராகவே இருக்க மாட்டோம். ஒரு நாள் நமக்கு இந்த நிலையும் ஒரு நாள் மாறும். ஓகேவா? அடுத்த லெவலுக்கு நீ போவ. அப்போ அடுத்த லெவலுக்கு நீ போகும்போது நீ பிளான் பண்ண தெரியணும் உனக்கு. நம்ம ஒரு கான்செப்ட் டிராயிங் அவங்களுக்கு கொடுக்கணும். ஆமாம் ஆமாம், அதுதான் நமக்கு கான்செப்ட் டிராயிங்கை நீ அவங்ககிட்ட சொல்லணும், எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லணும். அப்போ தான் அவங்க வந்து அது நீ பாட்டு இதாங்க காம்பனண்ட்டு, இதுக்கு நீ ஃபிக்சர் பண்ணி கொடுத்தா அவர் அழகாக ஒரு ரேட்டு போடுவார், பெரிய ரேட்டு போடுவார். என்ன சார் அப்படி தானே சார்? அந்த இந்த கான்செப்ட் டிராயிங்கை நீங்கள் வரை அட்லீஸ்ட் கையிலேயாச்சும் வரை தெரியணும். இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ஏன்னா எதுவுமே நீ காற்றுலலாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஏன்னா காற்றுல படம் வரைய முடியாது. அதுக்கான ஒரு வரையணும். அட்லீஸ்ட் உங்களுக்கு கேடாச்சும் தெரியணும், இல்லை வந்து ஹேண்ட் டிராயிங் ஆச்சும் தெரியணும். இந்த கான்செப்ட் நீ சொல்லிட்டுனா அவங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ நீ இது மேனுவல் கிளாம்பிங் பண்ணுற, எனக்கு மேனுவல் கிளாம்பிங்லாம் வேண்டாங்க, எனக்கு இந்த இடத்துல நிமேட்டிக்கில் கொடுத்துருங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணி அந்த இடத்துல கான்செப்ட் தான். எனக்கு இந்த மேனுவல் கிளாம்பிங் பண்ண எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது, எனக்கு நிமேட்டிக்கில் நல்ல ப்ரெஷரில் இங்கே ஒரு இது பண்ணுற மாதிரி பண்ணுங்க, அவ்வளோதான். நீங்கள் பாயிண்ட் சொன்னீங்கன்னா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ப்ராசஸ் இதுதான். நாளைக்கு உங்களுடைய ஒர்க். சுந்தர், நீங்களும் இதை முடிஞ்சால் வரைய முடியுமா? ஃப்ரீ டைம் இருக்குமா? சார் சும்மா ஜஸ்ட் எனக்கு வந்து இதான் கான்செப்ட்னு சொல்லிட்டு எனக்கு இதை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வரைஞ்சி ஓகே சார். ஓகே சார், நான் ட்ரை பண்ணிட்டு அனுப்புகிறேன். டிராயிங்கை கொடுத்துட்டு ப்ரோக்ராம் பண்ண சொன்னேன். இப்போ நான் காம்பவுண்டை கொடுத்துட்டு இந்த காம்பவுண்டுக்கு நீங்கள் ஃபிக்ஸட் டிராயிங் பண்ணுங்கன்றேன். புரியுதா? கான்செப்ட் புரியுதா? இதுதான் கான்செப்ட். நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு இந்த டிராயிங் பண்ணி டிராஃப்டிங் பண்ணி எடுக்கிறீங்க. கேடு படிக்கிறல்ல, டிராஃப்டிங் பண்ணுறீங்க. டிராஃப்டிங்னா என்ன? இப்போ நீங்கள் வந்து ஒருத்தருக்கு கொடுக்க போகிறீங்க, இதுதான் டிராயிங் ஷீட்டு, எனக்கு இந்த அளவுக்கு டிசைன் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் சொல்ல போகிறீங்க. 2D இதுக்கு 3Dல என்ன இருக்குது? இதில் 2D அப்போ நீ சின்ன சைஸாக அதை ஸ்கேல் பண்ணிக்க. அப்படியே அவ்வளோதான். எங்க இந்தியா எப்படி ஷார்ப் பேஜ் எடுப்ப? நீ எப்படி எடுப்ப? நீ எந்த டூல் போட்டாலும் அந்த டூலுக்கான ரேடியஸ் அந்த இடத்துல ஃபார்ம் ஆகும்ல. எப்படி தம்பி ஷார்ப் பேஜ் வரும்? நீ அவுட் எடுக்கும் போது ஷார்ப் பேஜ் வரும். நான் சொல்லி இது இன்னர்லாம் கட் எடுக்குது. புரியுதா? என்ன ஆப்ஷன் இருக்கு இது ஷார்ப் பேஜ் வரதுக்கு? இங்க தம்பி நல்லா பாருங்க, இது 8 கட்டுறேன். அப்போ இதனுடைய ரேடியஸ் எவ்வளோ இருக்கும்? இந்த 4 தானே இங்கே வரும். இங்கே போய் திரும்பும் போது புரியுது நான் சொல்கிறது? நான் இன்னரில் சொல்கிறேன். இது இன்னர் கட்டு தானே எடுக்குது. சரி, அப்போது இது 6 mm, இதனுடைய ரேடியஸ் அங்கே ஃபார்ம் ஆகும்ல. சரி, நீங்கள் 1.5 போட்டாலும் அந்த இடத்துல 0.75 வரும்ல. 1.5 டூல் போட முடியுமா அந்த இடத்துல உங்களால்?
மினிமம் 10 டை எண்டு மில்லு போடலாம். ஓகேவா? அப்போ இந்த 10 டை எண்டு மில்லு போடும்போது எத்தனை R5 ஃபார்ம் ஆகும்ல. ஸோ அது நான் ஒரு ஹோலே பண்ணினாங்க. ஆமாம், அதுக்கு ஐஜே போட்டு ஒரு ஹோல் பண்ணிடுறீங்க, முடிஞ்சு போச்சு. புரியுதா? அப்போ தான் எனக்கு வந்து ஜாப் பண்ணி பட் பண்ணும்போது இப்போது இங்கே பாரு, இந்த ஜாபுக்குள்ளே நான் இதை இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ இதுவும் ஓப்பன், இந்த பக்கம் ஓப்பன், நீ இப்போ எனக்கு தேவையில்லை. ஆனால் எனக்கு இந்த இடத்துல பிளாக் இருக்குது. அப்போ நான் இங்கே இன்சர்ட் பண்ணும்போது ஸ்கொயர் எஜ்ஜி இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஷார்ப் எஜ் இருக்குது. அப்படின்னா உள்ளே போய் எப்படி இன்சர்ட் ஆகும்? புரியுதா கான்செப்ட்டு? அது வந்து ரேடியஸ் தான் இருக்கும். அந்த இடத்துல ரேடியஸ் தான் இருக்கும். அதுக்கு தான் நான் அந்த இடத்துல ட்ரில் போடுவேங்க அப்படின்னு. புரியுதா கான்செப்ட்? புரியுதுங்களா? சரி, இதுதான் ஒர்க்கு. சரிங்களா? இந்த ஒர்க்கை எனக்கு பண்ணி கொடுக்குறீங்க சார். உங்களால் முடிஞ்சால் இது எனக்கு கையில் கொஞ்சம் வரைஞ்சி கொடுங்க சார், ஃப்ரீயாக இருந்தா நாளைக்கு. வாலா சார். சார் தம்பி அங்கேயே உட்கார, அவசரப்பட்டு மொபைல் தயவு செய்து வந்துடாதீங்க. சரி சுந்தர், ஓகேவா? ஓகே சார். இது எனக்கு இதுதான் ஒர்க்கு, ஹோம்ஒர்க் ஒர்க்கு. சரிங்களா? இல்லை இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு பெரிய பிளேட்டு வச்சு ஸ்வான் சாஃப்ட்டில் கூட மிஷினிங் பண்ணி எனக்கு அனுப்புங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு இது ப்ரோக்ராம் எழுதி ஸ்வான் சாஃப்ட்டில் கூட பண்ணுங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. எனக்கு இந்த காம்பவுண்ட் அப்படின்னு ஒரு இமேஜினேஷன் வேணும். புரியுதா? ஓகேவா? சரி சார், நான் வரேன். நான் அனுப்புறேன் சார் நாளைக்கு. ஓகே சார், ஃபைன் சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.